Bonjour à tous. Aujourd'hui, c'est 31 octobre 1925. Today it is 31st October 2025. இன்று 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வாந்திரதி என்ற வீனஸ்குரிய நாள். வாந்திரதி பிரெஞ்சுல அன்னையோட அருள்வாக்க படிக்கிறோம். பாய்ட்டுங்கிறது லா டிராங்கிலிட்டே அப்படிங்கிற தலைப்புல வருது. La tempête nagit sur la mer quand surface. Dans les profondeurs, tout est calme. 28 mai 1954. La tempête அப்படிங்கிறது த டெம்பஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லக்கூடியது பெரும் புயல் அப்படின்னு சொல்லுவோம். அது எஸ் போனதை குறிக்கிறதுக்காக இ மேல வந்து ஒரு வியை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். அது சிர்கம்ஃப்ளெக்ஸ் அப்படின்னு பிரெஞ்சுல சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஆக்சன் தான். ஆக்சன் சிர்கம்ஃப்ளெக்ஸ் அப்படிங்கும். டெம்பஸ் நஷி பொதுவா எண் வந்தா அது நெகட்டிவ். ஆனா எண்ணும் அந்த ஒரு 2-3 வார்த்தைகளும் QUE இருந்துச்சுன்னா நக்க அப்படின்னா ஒன்லிங்கிற அர்த்தத்தை மறந்துடக்கூடாது. ஸோ த டெம்பஸ் நஷி அஷி AGIR எழுதுறவங்க எழுதிக்கலாம். AGIRங்கிறது அஷீர் அப்படின்னு சொல்றது ஆக்ட்னு அர்த்தம். ரே அஷீர் அப்படின்னு RE பிரெஞ்சுல சொல்லி ஆக்சம் தேவி போட்டா ரே அஷீர் அப்படின்னா ரியாக்ட். அஷி ரே அஷி அப்படின்னா ஆக்ட் ரியாக்ட் அப்படிங்கிற பொருள் வரும். நஷி சியூர் லா மேர். சியூர்னா ஆன், லா மேர் அப்படின்னா நமக்கு லா மேர்னா நமக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க லா மேர்னா உடனே நமக்கு யாரு ஞாபகம் வரும்? எது ஞாபகம் வரும்? எது அல்லது யார்? தி மதர். சூப்பர். பாருங்க தனுசேனையா, பெண்கள் இருவரும் கை தூக்கிட்டாங்க. நீங்க கை தூக்காம சொல்லிட்டீங்க. புரிந்து வரை கை தூக்கி சொல்லவும் நோ ப்ராப்ளம். அந்த குரூப் ரூலா நம்ம வச்சுக்கணும் எப்பவுமே. சரி. லா மேர் அப்படின்னு சொன்னா அங்க மேர்ல வந்து மதர் சொல்லும் போது MBR பிரெஞ்சுல சொன்னா MAR. அந்த ஆ மேல ஆக்சம் கிரா இருக்கும். இப்படி இருக்கும். மேல இருந்து கீழே வரும். அதுதான் த மதருக்கு. அதே மாதிரி இன்னொரு மேயர்களுக்கும் அதே மீனிங் வரும். இல்ல அது மேர் தான் வரும். 3 இருக்கு. அதை பத்தி நான் வந்து ஒரு ஃபன்னியா ஒரு விஷயம் கடைசியில சொல்றேன். ஏன்னா அது இந்த மொழிபெயர்ப்புல இது பண்ணுவோம். La tempête nagit sur la mer quand surface. So quand that only on the surface, on surface. அந்த டெம்பஸ்டோட புயல் எல்லாம் வந்து மேற்பரப்பில் கடலின் லா மேல கடல். அதுலதான் மெரினாங்கிற நீங்க சென்னையில சொல்லக்கூடிய மெரினாக்கெல்லாம் இதுதான் அடிப்படை சொல். மரைன் என்ஜினியரிங் அந்த வார்த்தைக்கெல்லாம் அடிப்படை இதுதான். அதை மறந்துடாதீங்க. அப்போ வந்துட்டு இங்க கூட ரியூ த லா மரீன் அப்படின்னு இருக்கும். நம்ம ஆசிரம் இருக்கிற ரோடு பேரு ரியூ த லா மரீன் அப்படின்னு. இதெல்லாம் அடிப்படை இதுதான். அப்புறம் கான்சிர்பாஸ். அப்போ வந்து புயல் என்பது மேற்பரப்பில் மட்டுமே பாதிக்கும். கடலின் மேற்பரப்பை மட்டுமே பாதிக்கும். தமிழ்ல dans les profondeurs tout est calme. தான்னா இன், லே ப்ரொஃபாண்டர்னா அடி ஆழங்களில், தூத்தே கால்ம். இங்க வந்து தூத்தே ஏன் சொல்லணும்னா லியே சொன்னால. அப்போ தூத்தே கால்ம் அப்படின்னா எல்லாம் அமைதியாகும். தூனா எல்லாம், ஏனா ஈஸ், கால்ம்னா காம். கால்ம்ல இருக்க எல்லாம் வச்சிருக்கணும், மறந்துடாதீங்க. இது வந்து ப்ரொபவுண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. PROFOUND அப்படின்னு வரும். அதுதான் ஆழத்தை குறிக்கும். நம்ம தமிழ் சொல் வந்து கடலுக்கு பல சொற்கள் நம்ம கிட்ட இருக்கு தமிழ்ல. ஆழி அப்படின்னு சொல்லுவோம். கடலுக்கு வந்து ஆழி அப்படின்னு சொல்லுவோம். ஆழி வண்ணன் அப்படின்லாம் சொல்லுவோம். மாலை ஆழி சூழ் உலகு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்ப வந்து சுனாமி கடலை இது கூட ஆழிப்பேரலை, கடலோட அலைன்னு சொல்றதுல கூட ஆழிப்பேரலைன்னு சொல்லுவோம். அந்த ஆழத்தை குறிக்கிற சொல். இப்ப la tempête nagit sur la mer quand surface, dans les profondeurs tout est calme. இப்போ வந்து இப்ப ராமலட்சுமி அம்மா இங்கிலீஷ்ல படிச்சிருங்க. நான் இங்கிலீஷ்ல போடுறேன். Sorry sir, mute எடுக்காமே படிச்சிட்டேன். The storm is only at the surface of the sea. In the depths, please quiet.
28th May 1954. Thank you, sir. ஓகே, இப்போ வந்து இதை வந்து இப்போ நான் ஒரு ஃபன்னியா ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி தமிழ்லயும் பார்த்துருவோம். அது இதை வந்து இங்கிலீஷ்ல இருந்து மொழிபெயர்க்கும் போது நமக்கு கிடைக்கிற மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கு. புயல் கடலின் மேற்பரப்பில் மட்டுமே உள்ளது, ஆழத்தில் எல்லாம் அமைதியாக இருக்கிறது. 28 மே 1984. இப்ப வந்து இதே பிரெஞ்சுல இருந்து மொழிபெயர்த்தோம் என்றால், புயல் கடலின் மேற்பரப்பை மட்டுமே பாதிக்கிறது, ஆழத்தில் எல்லாம் அமைதியாக இருக்கிறது. இது வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இந்த இங்கிலீஷ்ல வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது the storm affects only at the surface of the sea அவங்க போடல. storm is only at the surface of the sea. இது வந்து ஒரு எசன்ஸை கொண்டு வந்துட்டாங்க மொழியாக்கத்துல. அது அஃபெக்ட்ஸ்ங்கிறத விட ஸ்டாம்னாலே மேல் பரப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த டெப்ஸ் ஆல் இஸ் குவைட் அப்படின்னு. ஸோ இது வந்து 2 விதமான மொழியாக்கம் அதுல வருது. இப்ப வந்து மேயர்ங்கிற சொல்ல வந்து இங்கிலீஷ்ல மேயர் நம்ம சொன்னது வந்து இப்ப எம்ஏஐ மேயர், தமிழ்ல வந்து நம்ம மேயருக்கு வந்து மேயருக்கு என்னன்னு சொல்ல அந்த மறந்து மேயர் யாராவது ஞாபகம் புதுசு கார்பரேஷனுக்கு எல்லாம் மேயர்ங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த இடத்துல மாஸ்குலேட் வந்து எம்ஏஐஆர் அது பாத்தீங்கன்னா மேயர்னு சொல்றோம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபன்னியா ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, இது யாராவது புரியுதான்னு பாருங்க. லா மேர் டியூ மேர்னு சொல்லுவாங்க. லா மேர் டியூ மேர் ஏ தோம்பே டாலர் மேர். புரியுதா? யாரா முயற்சி பண்ணுங்க. முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஒரு ஞாபகம். லா மேர் டியூ மேர் ஏ தோம்பே டாலர் மேர். யாருக்கும் வரல? ஓகே. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, லா மேர் அப்படிங்கிறது த மதர், டியூ மேர்னா ஆஃப் த மேயர், இந்த எம்ஏஐஆர்இ மேர் ஆன் லா மேர் த மேர், டியூங்கிறது த லா மேர், ஏ தோம்பேனா விழுந்துட்டாரு, மேர் லா மேர். லா மேர்ங்கிறது கடைசி இல்லாம கடல். சோ மேயரின் தாயார் கடலில் விழுந்து விட்டார் அப்படிங்கிறது. ஆனா காதுல கேட்கும்போது லாம மேர்ங்கிறது 3 ஒரே மாதிரி கேட்கும். அந்த முதல் இதுக்கு ஃபெமினைன், கடைசி கடலும் வந்து பெண்பால் கடல் கன்னி, கடல் அன்னை, நம்மளும் கடல் அம்மான்னு எல்லாம் சொல்லுவோம். ஸோ அது ஃபெமினைன்ங்கிறது ஞாபகம். அடுத்து நடுவுல வர மேயர் மட்டும் மேருங்கிறது வந்து அது வந்து மேயர் ஆன் மேயர்ங்கிறதுக்காக பிளஸ்ல ஆஃப்டர் அப்படிங்கிறது வந்து டியூன்னு மாறும். ஸோ லா மேர் டியூ மேர் ஏங்கிறது ஈஸ்னு வரும். தோம்பேங்கிறது ஃபெல், அது தோம்பே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபெல் இந்த சி அப்படிங்கும். மெர்சி போகாத்தூஸ் தமிழில் காட்டிட்ட நம்புறேன். மெர்சி போகாத்தூஸ், மெர்சி அலா மேர், மெர்சி ஆஷியா அப்படிங்கிறது.